بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تجعلوا الله عرضة لأيمانكم أن تبروا وتتقوا وتصلحوا بين الناس، والله سميع عليم. لا يؤاخذكم الله باللغو في أيمانكم ولكن يؤاخذكم بما كسبت قلوبكم والله غفور حليم. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் தெள்ளத் தெளிவாக விளக்கமாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த வரிசையிலே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயத்துகளின் தொடர் என்று எடுத்துக்கொண்டால் 219, அதாவது எஸ் அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர் என்று ஆரம்பமாகி வல்லாஹு கஃபூருன் ஹலீம் என்று முடியும் 225வது ஆயத்து வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளக்கங்களைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாடத்தினுடைய எண்ணிக்கை வரிசையின் அடிப்படையில் பார்த்தால் இந்த பாடத்துடைய எண்ணிக்கை 319, 319வது பாடம். 319வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அந்த பாடத்தில் தான் நாம் இப்பொழுது பயணிக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? பாடம் 319 விளக்கம், அதாவது தஃப்சீர் சம்பந்தமான விஷயங்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சத்தியம் செய்தல் என்பதாக இந்த பாடத்திற்கு நாம் தலைப்பை கொடுத்திருக்கிறோம். சத்தியம் செய்தல். சத்தியம் என்பது பொதுவாக ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி, இந்த விஷயத்துல சந்தேகம் இல்லாமல் நிச்சயமாக உறுதியாக என்பதை எடுத்துச் சொல்வதற்காக சத்தியம் செய்யப்படும். பொதுவாக சத்தியம் அதுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய வழக்கம் இருக்கிறது. சரி, சத்தியத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது சத்தியம் உண்மையானதாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே பொய் சத்தியம் என்பது மிக பெரும் பாவம், மிக பெரும் குற்றத்தில் கட்டுப்பட்டதாக இருக்கிறது. எனவே சத்தியத்திலும் உண்மை, நேர்மை இருக்க வேண்டும். உண்மையான சத்தியம் செய்வதற்குத்தான் அனுமதி இருக்கிறது, அதுவும் அடிக்கடி செய்வதல்ல. அதேபோல் சத்தியம் என்பது அல்லாஹுவின் மீது மட்டும்தான் செய்ய முடியும். அல்லாஹ் அல்லாத எந்த வஸ்துக்களின் மீதும் சத்தியம் செய்வது என்பது கூடாது. ஆனால் அல்லாஹு தாலாவுடைய வல்லமை, குதரத், அவனுடைய இல்ம், அவனுடைய ஞானம், அவனுடைய ஹிக்மத், அல்லாஹு தாலா எந்த வஸ்துக்களின் வேண்டுமானாலும் சத்தியம் செய்து கொள்வான். ஆனால் அல்லாஹ் எந்த பொருளின் மீது, எந்த வஸ்துக்களின் மீது சத்தியம் செய்கிறானோ அந்த வஸ்துக்களுடைய கண்ணியம் கூடிவிடும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல விஷயங்களில் சத்தியம் செய்கிறான், பல வஸ்துக்களின் மீது சத்தியம் செய்கிறான். உதாரணமாக வஷ்ஷம்ஸி வல்லுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா வல் லைலி இதா யக்ஷாஹா. அல்லாஹு தஆலா சூரியனின் மீது, சந்திரனின் மீது, அதேபோல் பகலின் மீது, இரவின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். அதேபோல் காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான். வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன். அத்திப்பழத்தின் மீதும், தூர்சினா மலையின் மீதும், வதூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன், ஜைத்துன் எண்ணெயின் மீதும், அதேபோல் மக்கா மாநகரின் மீதும், இவ்வாறு பல விஷயங்களில் அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு சொல்கிறான். எந்தெந்த பொருளிலே அல்லாஹ் சத்தியம் செய்கிறானோ அந்த பொருளுடைய கண்ணியம் உயர்ந்தது. அல்லாஹு தஆலா சத்தியத்திற்காக தேர்ந்தெடுக்கின்றான் என்றால் அதனுடைய மதிப்பு உண்மையிலேயே கூடிவிடும். ஆனால் மனிதன் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய முடியும். அதுவும் உண்மைக்காக, உண்மையான சத்தியமாக இருக்க வேண்டும். பொய் சத்தியம் என்பது மிகப்பெரிய பாவமாக, குற்றமாக இருக்கிறது. எனவே இந்த பாடத்திலே பொதுவாக சத்தியம் செய்வது சம்பந்தமாக சில விஷயங்கள் பேசப்படுகிறது, அது சம்பந்தமான விளக்கங்கள் கூறப்படுகிறது. எனவே நாம் இந்த பாடத்துடைய தர்ஜுமா ஆயத்தை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு விளக்கத்திற்கு செல்வோம். கிதாபுடைய ஆசிரியர் என்ன விஷயங்களை எவ்வாறு கூறுகிறார் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் பாடத்தில் காண்போம். வாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலா தஜஅலுல்லாஹ உர்லத்தன் லிஐமானிக்கும். வலா தஜஅலுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் ஆக்காதீர்கள்.
உருளத்தன் இலக்காக, குறிக்கோளாக, அதாவது தடையாக, ஐமானிக்கும் உங்களுடைய சத்தியத்திற்கு, அன் தபர்ரு நீங்கள் நல்லது செய்வதை விட்டும், தத்தகு அல்லாஹுவை அஞ்சக்கூடிய விஷயத்திற்கும், துஸ்லிஹு பைனன்னாஸ் மக்களுக்கு மத்தியிலே சீர்திருத்தத்தை ஏற்படுவதை விட்டும் ஏற்படுத்தக்கூடாது என்று நீங்கள் செய்யக்கூடிய சத்தியத்திற்கு, ஏற்படுத்துவதை இது போன்ற நல்ல விஷயங்களை செய்வதற்கு தடையாக இருக்கும் சத்தியத்திற்கு அல்லாஹுவை நீங்கள் இலக்காக ஆக்காதீர்கள். வல்லாஹு சமீஉன் அலீம் நிச்சயமாக அல்லாஹு தாலா சமீஉன் கேட்கக்கூடியவனாகவும், அலீம் அறிந்தவனாகவும் இருக்கிறார். இப்போ அல்லாஹ்வை நீங்க என்ன செய்யாதீங்க, குறிக்கோளாக இலக்காக ஆக்காதீர்கள். உங்களுடைய சத்தியத்திற்கு, எந்த சத்தியத்திற்கு? நலவு செய்வது, இன்னும் அல்லாஹ்வை அஞ்சுவது, மக்களுக்கு மத்தியில் சீர்திருத்தம் செய்வதை தடை செய்யக்கூடிய சத்தியத்திற்கு அல்லாஹ்வை நீங்கள் இலக்காக ஆக்காதீர்கள். லா யுஆஹிதுக்கும் அல்லாஹு பில் லஹ்வி ஃபி ஐமானிக்கும் அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான் பில் லஹ்வி சத்தியத்தை கொண்டு, வீணானதை கொண்டு, ஃபி ஐமானிக்கும் உங்களுடைய சத்தியங்களிலே நீங்கள் லகு என்று சொல்ற வீணான சத்தியத்தை கொண்டு அல்லாஹ் உங்களை பிடிப்பதில்லை. வலாக்கின் என்றாலும் யுஆஹிதுக்கும் உங்களை பிடிக்கிறான், பிமா கசபத் குலூபுக்கும் உங்களுடைய உள்ளங்கள் எதை உறுதி கொண்டு விட்டதோ, அதை செய்வதன் மீது உறுதி கொண்டு விட்டதோ அப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு அல்லாஹ் பிடிக்கிறான். வல்லாஹு கஃபூருன் ஹலீம் அல்லாஹு தாலா கஃபூர் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும், ஹலீம் இனிமனது ஹலீமாகவும், அதாவது ஹிக்மத் நிறைந்தவன், நுணுக்கம் நிறைந்தவனாகவும் அல்லாஹு தலா இருக்கிறான். அல்லாஹு தலா கஃபூராகவும் இருக்கிறான், இன்னும் ஹலீமாகவும் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. வலா தஜஅலுல்லாஹ அல்லாஹுவை நீங்கள் ஆக்காதீர்கள் உருளத்தன் இலக்காக, தடையாக, குறிக்கோளாக, ஐமானிக்கும் உங்களுடைய சத்தியத்திற்கு, அதாவது லா தஜஅலுல் ஹலஃப பில்லாஹி அல்லாஹுவை கொண்டு சத்தியம் செய்வதை நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள். மானிஅன் தடுக்கக்கூடியதாக, சபபன் மானிஅன் தடுக்கக்கூடிய காரணமாக, அல்லாஹுவை கொண்டு நீங்கள் சத்தியம் செய்வதை தடுக்கக்கூடிய காரணமாக நீங்கள் காரணியாக ஆக்கிவிடாதீர்கள். அன் ஃபஅலில் ஹைரி நலவான செயல்கள் செய்வதை விட்டும் தடுக்கக்கூடிய காரணியாக அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்வதை நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள். ஃபதஅல்லலு பில் யமீனி ஃபதஅல்லலு பில் யமீனி சத்தியத்தை கொண்டு நீங்கள் ஈடுபடுவது, பிமா யகூல அஹதுக்கும் உங்களில் ஒருவர் சொல்வது எப்படின்னு சொன்னா, கது ஹலஃப்து பில்லாஹி நான் அல்லாஹ்வை கொண்டு சத்தியமிடுகிறேன், அல்லாஹ் அஃஅலஹு அந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் என்பதாக அல்லாஹ்வின் மீது நான் சத்தியமிடுகிறேன், அல்லாஹ்வை கொண்டு நான் சத்தியமிடுகிறேன் என்று ஒருத்தர் சொல்லார். உரீது அன் அபர்ர பி யமீனி பல் இஃஅலுல் கைர உரீது இன்னும் நான் நாடுகிறேன், நான் அபர்ர பி யமீனி என்னுடைய சத்தியத்தை நான் பரிபூர்ணம் செய்வதற்கு நாடுகின்றேன் என்று ஒரு மனிதன் சொல்கிறான். அதாவது சத்தியம் நான் அந்த விஷயத்தை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்துவிட்டு மேலும் சொல்ல நான் இந்த சத்தியத்தை பரிபூர்ணம் செய்ய நாடுகிறேன் என்று சொன்னா, பல் மாறாக இஃப் அலுல் ஹைர நலவானதை செய்யுங்கள், நல்லதை நீங்க செய்யுங்க. நீங்க உங்க சத்தியத்தை அந்த சத்தியத்தை நீங்க செய்யக்கூடாது, சத்தியம் செஞ்சிட்டீங்க, ஆனா அந்த சத்தியம் சரியான சத்தியம் கிடையாது. அப்ப என்ன செய்யணும்? அதுக்கு பல் மாறாக இஃபலுல் ஹைர நலவை செய்யுங்க, நல்ல காரியத்தை செஞ்சிருங்க. அதுல எந்தவித சந்தேகமும் எல்லாம் சத்தியம் செஞ்சிட்டோமேங்கிறத யோசிக்க தேவையில்லை. அதே மாதிரி கஃபிரு அன் ஐமானிக்கும் உங்கள் சத்தியத்திற்கு கஃபாரா கொடுத்து விடுங்கள். உங்கள் சத்தியத்திற்கு நீங்க என்ன செய்யுங்க? கஃபாரா கொடுத்துருங்க. இப்போ கஃபிரு அன் ஐமானிக்கும் உங்களுடைய சத்தியத்தை நீங்கள் முறித்து விடுங்கள், அதுக்குரிய கஃபாரா கொடுத்துருங்க. கஃபாராங்கிறது பொதுவாக வந்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், கஃபாராவுடைய சத்தியத்துக்கு கஃபாரா என்ன சொல்லுவோம்? லா யுஆஹிதுக்கும் அல்லாஹு பில் லஹ்வி ஃபி ஐமானிக்கும் அல்லாஹு தஆலா நீங்கள் லகுவாக செய்யக்கூடிய சத்தியத்தை என்ன செய்யறதில்லை, பிடிப்பதில்லை. இம்மா அக்கத்துமுல் ஐமான் கஃபாரத்துஹு அதனுடைய கஃபாரா என்ன?
இத்தாமு அஷரத்த மசாக்கீன் மின் அவுசத்தி மா துத்இமூன அஹ்லீக்கும், நீங்கள் உங்கள் குடும்பத்தார்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளிலும் நடுத்தரமான உணவுகளை அவர்களுக்கு வழங்குறது, 10 மிஸ்கின்களுக்கு கொடுக்கிறது. அவு கிஸ்வத்துஹும், அல்லது அவர்களுக்கு எனது ஆடை வழங்குறது. அவு தஹரீர் ரக்கபத்தின், அல்லது ரக்கபத்துடைய ஒரு அடிமையை உரிமை விடுகிறது. தஹரீர் ரக்கபத்தினா அடிமையை உரிமை விடுவது. இதெல்லாம் இதெல்லாம் செய்யலைன்னு சொல்லி சொன்னான். இது அவங்களுக்கு முடியலன்னு சொன்னால் 3 நாட்கள் நோன்பு வைப்பது தான் எனது கஃபாரா ஐமான், அதாவது சத்தியத்திற்குரிய கஃபாராவாக இருக்கிறது. இப்போ 10 மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்கிறது, நடுத்தரமான உணவு, நீங்கள் வீட்டில் சாப்பிடக்கூடிய உணவை போன்று. அல்லது என்ன செய்யறது, அது முடியலை அப்படின்னு சொன்னால் கிஸ்வத், 10 மிஸ்கின்களுக்கு ஆடை கொடுக்கிறது, ஒரு ஆளுக்கு ஒரு ஆடை வீதமாக. அதே போல் அப்படி அதுவும் முடியலைன்னு சொன்னால் அடிமையை உரிமை விடுவது. இந்த மூணும் இல்லை, இது செய்ய முடியலன்னு சொன்னால் 3 நாட்கள் நோன்பு வைப்பது எமீனே கஃபாராவுடைய அதாவது சத்தியத்தை முறிக்கும் போது செய்யக்கூடிய கஃபாராவாக, பரிகாரமாக இருக்கிறது. காலபின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, லா தஜஅலுல்லாஹ உர்தத்தன் லியமீனிக்க, அல்லாஹ்வை நீங்கள் இலக்காக ஆக்காதீர்கள் உங்கள் சத்தியத்திற்கு. அல்லாஹ் உங்களுடைய சத்தியத்திற்கு இலக்காக ஆக்கி விடாதீர்கள். அல்லாஹ் தஸ்னா அல் ஹைர், நீங்கள் நலவை செய்யாமல் இருப்பதற்கு செய்யக்கூடிய சத்தியத்திற்கு அல்லாஹ்வை நீங்கள் சபபாக, உருதத்தின் காரணமாக ஆக்கிவிடாதீர்கள். வலாக்கின் கஃபிர் அன் யமீனிக், உங்களுடைய சத்தியத்தை முறித்து விடுங்கள். கஃபிர் அன் யமீனிக், உங்கள் சத்தியத்துக்கு கஃபாராக கொடுத்து விடுங்கள். வஸ்னா அல் ஹைர, நலவை நீங்கள் செய்யுங்கள், நல்ல விஷயத்துக்கு செய்யுங்கள். இந்த ஆயத் ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய விஷயத்தில் இறங்குச்சு என்பதாக சொல்லப்படுது. அதாவது அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவங்களுடைய விஷயத்தில் இறங்கியது. அவர்களுக்கும் அவருடைய மருமகனார் பஷீர் இப்னு நுஅமான், அவங்க 2 பேருக்கு மத்தியில் ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு, ஒரு விஷயங்கள் ஏற்பட்டுச்சு. இப்போ அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியமிட்டார்கள், நான் அவன் வீட்டுக்கு அவன்கிட்ட போகவே மாட்டேன், நான் எதுகுல் அலைஹி, அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், அவன்கிட்ட பேச மாட்டேன், வலா யுக்கல்லிமுஹு, அவன்கிட்ட பேச மாட்டேன், அவனுக்கு மத்தியில் எந்த விதமான, அவனுக்கும் அவனுடைய யாருக்கும் மத்தியில் சண்டை ஏற்பட்டாலோ சீர்திருத்தத்துக்கு நான் போகவே மாட்டேன் என்பதாக சொல்லப்பட்டுச்சு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் சத்தியம் செஞ்சேன், நான் எப்படி சத்தியம் செஞ்சேன், அல்லாஹ் அஃஅல, நான் அந்த விஷயத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் செஞ்சேன். மேலும் என்னது, நான் என்னுடைய இந்த சத்தியத்தை பரிபூர்ணம் செய்யாமல் நான் விடவே மாட்டேன் என்பதாக அவர்கள் சொன்னபோது அல்லாஹ்வுத்தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வச்சான். இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வச்சான் என்பதாக சொல்லப்படுது. அதே மாதிரி இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய விஷயத்தில் இறங்கியதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அதாவது மிஸ்தாஹ் என்பவருக்கு அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் செலவினங்கள் செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ அவர்களுடைய மகளார் ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது தேவையில்லாத இட்டுக்கட்டு பலி சுமத்தல் வந்தது. அந்த பலி சுமத்தல் காரணியாக இருந்த ஒரு மனிதர் மிஸ்தகம் இருந்தார். இந்த விஷயம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இனிமேல் இவர் மீது நான் செலவழிக்க மாட்டேன் என்பதாக சொன்னாங்க. அப்போ அது சத்தியம் செஞ்சாங்க. அப்போ அதே விஷயத்துல தான் இந்த ஆயத்து இறங்கியது என்பதாக ஒரு கருத்து சொல்லுகிறார்கள். சரி, அப்போ இதனால என்னது, அப்போ அல்லாவை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தலையாக நல்லவு செய்யறதுல தலையாக அல்லாவை ஆக்கி விடக்கூடாது. அல்லாஹ் ஒருபோதும் எனது நல்ல விஷயத்துக்கு தலையாக ஆக்கி நீங்கள் செய்யக்கூடிய சத்தியத்திற்கு அல்லாவை இலக்காக, அவனை காரணமாக ஆக்கிவிடக்கூடாது என்பது இந்த இடத்துல ஏவப்படுது. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ரவாஹாக்கும் அது பஷீர் இப்னு நுஅமான் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் நடந்த இந்த வாக்குவாதத்தின் விஷயம் தான் இந்த ஆயத்து இறங்குவதன் காரணம் என்பதாக சொல்றாங்க. சரி, லா தஜஅலுன்னு அந்த சத்தியத்தை நீங்க ஆக்கிடாதீங்க என்பதாக அர்த்தம். அதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்றது நலவோல விடுவதற்காக வேண்டிய சத்தியங்கிறது கிடையாது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹலஃப பி யமீனின், ஒரு சத்தியத்தை ஒருத்தர் செய்கிறான், ஆனால் சத்தியம் செஞ்சுட்டான், அதை விட வேற விஷயத்துக்கு நலவு பார்க்குறான். ஒரு விஷயத்தில் அவன் சத்தியம் செய்கிறான், அதை விட இன்னொரு விஷயத்தை அவன் நலவாக பார்த்தால் அதுக்கு என்ன செய்யறது, அவன் அந்த சத்தியத்துக்கு கஃபாரா கொடுத்துட்டு அந்த நலவான விஷயத்தை செய்து கொள்ளட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை நான் பார்க்கிறோம். நலவான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க என்பதாக சொன்னாங்க. சரி, அன் தபர்ரு வ தத்தகு வ துஸ்லிஹு பைனன் நாஸ், அன் தபர்ரு நலவு செய்வதை விட்டும், தத்தகு அல்லாஹுவை அஞ்சுவதை விட்டும், வ துஸ்லிஹு பைனன் நாஸ் மக்களுக்கு மத்தியிலே சீர்திருத்தம் ஏற்படுவதை விட்டும் நீங்கள் தடுக்கக்கூடியதாக சத்தியத்தை செய்யாதீர்கள். ஐயதா லா தஜஅலூஹு தஆலா, நீங்கள் அல்லாஹ்வை ஆக்கிவிடாதீர்கள், சபபன் மானியன், தடுக்கக்கூடிய காரணியாக,
அனில் பிர்ரி நன்மையை விட்டும், தக்குவா இறையச்சத்தை விட்டும், ஒல் இஸ்லாஹி பைனன்னாஸ் மக்களுக்கு மத்தியிலே சீர்திருத்தங்கள் கொண்டு வருவதை விட்டும் அல்லாவை நீங்கள் தடுக்கக்கூடிய காரணியாக ஆக்கிவிடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். வகது நஸ்லத் ஃபி அப்துல்லா இப்னு ரவாஹா, இந்த ஆயத் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்தில் இறங்கியது. ஹீன ஹலஃப அல்லா யுகல்லிம ஹதனஹு. ஹஸரத் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியம் செய்த நேரத்திலே அல்லாஹ் யுகல்லிம் அவர்கள் பேச மாட்டேன் என்பதாக, ஹதனஹு அவருடைய மச்சான், அதாவது தங்கச்சியுடைய கணவர், தங்கச்சியுடைய கணவர் அவர்களோடு பேச மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்தார்கள். அவர் யார் அப்படின்னு சொன்னா நுஅமான் இப்னு பஷீர். அவங்க யாரு? ஹத்தன், அவங்களுடைய மச்சான் யாரு? நுஅமான் இப்னு பஷீர், தங்கச்சியுடைய கணவர் பஷீர், அதாவது பஷீர் ரலியல்லாஹு பஷீருடைய மகனாரான நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வலா யுஸ்லிஹு பைனஹு, நுஅமான் இப்னு பஷீருக்கும் பைன உக்திஹி, அவருடைய சகோதரிக்கும் மத்தியில, யாருடைய சகோதரி? அது அப்துல்லா இப்னு ரவாஹா, தன்னுடைய சகோதரிக்கு மத்தியில சீர்திருத்தத்தை ஏற்படுத்த மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்தார். அதாவது நுஅமான் பஷீருக்கும் அவனுடைய மனைவி ஹஸ்ரத் உம்ரா பின்த் ரவாஹா, உம்ரா பின்து ரவாஹா என்பவருக்கு மத்தியில, உம்ரா பின்த் ரவாஹாக்கு மத்தியிலையும் என்ன நடந்துச்சு? ஒரு சண்டை நடந்துச்சு. இதில் சமாதானமா உம்ரா பின்த் ரவாஹாக்கு மத்தியிலையும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்போ இதனால அந்த உம்ரா பின்த் ரவாஹாக்கும் அவங்களுக்கு மத்தியில் பேச்சு இல்லாமல் இருந்துச்சு. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க? சத்தியம் செய்தாங்க, ரெண்டு பேருக்கு மத்தியில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்த மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்தார்கள். அப்போ ஹசரத் அப்துல்லா பின் ரவாஹா ரதியுல்லாஹுடைய சகோதரி தான் உம்ரா பின்து ரவாஹா, உம்ரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ அவர்களுக்கும் அவருடைய கணவர் நுஅமான் பின் பஷீர், அப்போ இவருக்கு என்ன வேணும்? சகோதரியுடைய கணவர், அவருக்கு மத்தியில் நான் ஒற்றுமையை சீர்திருத்தத்தை ஏற்படுத்த மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்தாங்க. ஹீன ஹலஃப அல்லா யுகல்லிம ஹத்ரஹு, அவருடைய மச்சானான தங்கச்சி கணவரான நுஅமான் பின் பஷீர் அவருடன் நான் பேச மாட்டேன். வலா யுஸ்லிஹு பைனஹு, நுஅமான் பின் பஷீருக்கும் பைன உக்திஹி, அவருடைய சகோதரியான உம்ரா பின்து ரவாஹா அவர்களுக்கு மத்தியில் எந்த அதாவது சீர்திருத்தத்தை ஏற்படுத்த மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்தார்கள். அந்த விஷயமாகத்தான் இந்த ஆயத் இறங்கியது. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? தடுக்கலாம். நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள், நல்லது செய்ய மாட்டேங்கிற சத்தியத்தை செய்யவே கூடாது. யுபய்யினுல்லாஹு லக்கும் அன் ததில்லு, ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது அன் தபர்ருங்கிறதுக்கு அல்லாஹ் தபர்ருன்னு அர்த்தம். அல்லாஹ் தபர்ரு என்பதாகவும் சொன்னார், அதாவது நீங்கள் நலவு செய்யாமல் இருப்பதற்காக வேண்டி. சூரத்து நிசால ஒரு ஆயத்தில் யுபய்யினுல்லாஹு லக்கும் அன் ததில்லுனா அல்லாஹ் ததில்லு, நீங்கள் வழிகட்டு போகாமல் இருப்பதற்காக வேண்டி, அல்லாஹ் ததில்லு வழிகிடாமல் இருப்பதற்காக அல்லாஹ் இது போன்று உங்களுக்கு ஆயத்துக்களை விலக்கி காண்பிக்கின்றான் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்து நிசால சொல்லக்கூடிய ஆயத்துக்களை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல நலவு செய்கிறதை விட்டு அல்லாஹ் என்ன, அல்லாஹ் தபர்ரு வலா தத்தகு வலா துஸ்லிஹு பைனன்னாஸ், மக்கள் நலவு செய்யாமல் இருப்பதாகவும் இறையச்சத்தை மேற்கொள்ளாமல் இருப்பதாகவும் மக்களுக்கு மத்தியில் சீர்திருத்தம் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் சத்தியம் செய்து அல்லாஹ்வை அதை என்ன செய்யாதீங்க, அதற்கு இலக்காக ஆக்கிவிடாதீர்கள் என்பதை அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ அல்லாஹ்வுடைய விஷயத்துல சத்தியம் செய்யறதுங்கிறது எது உண்மையான சத்தியமாக இருக்குதோ அதில் தான் செய்யணும். நலவான விஷயத்தில் தான் சத்தியம் செய்யணும். நலவில்லாத விஷயத்தில், தேவையில்லாத விஷயத்தில் சத்தியம் செய்வது கூடாது. செஞ்சிட்டாலும் அதை கஃபாராவாக அதை முறிச்சிட்டு கஃபாரா கொடுத்துரும். இதை முறித்து விட்டு கஃபாரா கொடுப்பது தான் இந்த சத்தியத்தினுடைய அசலாக இருக்குது. இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல அதுதான் சொல்லப்படுது. இப்போ வந்து அல்லாஹு சமீஉன் அலீம், அல்லாஹு தாலா செவியேற்கக்கூடியவனாகவும் அலீம் மிக அறிந்தவனாகவும் இருக்கிறாய். சமீஉன் லி அக்வாலிக்கும், உங்களுடைய சொற்களை அல்லாஹு தாலா செவியேற்கக்கூடியவன். அலீமும் பி அஹ்வாலிக்கும், உங்கள் சொற்களை அல்லாஹு தாலா செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறான். அலீமும் பி அஹ்வாலிக்கும், உங்களுடைய நிலைகளை கொண்டு அறிந்தவனாக இருக்கிறான். உங்களுடைய நிலைகளையும் அல்லாஹ் அறிகிறான். உங்களுடைய சத்தியம் சார்ந்த விஷயங்கள், இதில் போய் எல்லாத்தையும் என்னது அல்லாஹ் அறிந்து கொண்டு இருக்கின்றான். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய அலீம் என்பது நியத், உங்களுடைய நியத்துகளையும் அறிந்திருக்கீங்க. உங்களுடைய உள்ளத்தில் என்ன நினைக்கிறீங்க, வெளியில் என்ன நினைக்கிறீங்க, உள்ளத்தில் என்ன நாட்டம் கொள்கிறீர்கள், வெளியில் என்ன நோக்கம் இருக்கிறது, உங்களுடைய வாயில் என்ன வருது, உள்ள என்ன மறைச்சு வச்சிருக்கீங்கிற எல்லா விஷயத்தையும் அல்லாஹு தாலா அறியக்கூடியவனாக இருக்கிறான். எதுவுமே அல்லாஹ் விட்டு தப்பி விடாது, எல்லாத்தையும் அல்லாஹ் அறிகிறான். இப்போ அதே மாதிரி ஒரு ரிவாயத்தில் வருது, நீங்கள் என்ன செய்யாதீங்க, அல்லாஹ்வை கொண்டு அதிகமாக சத்தியம் செய்யாதீர்கள். சத்தியம்ங்கிறது ஒரு அர்ஜென்ட்டுக்கு, ஒரு பேணிக்கைக்கு செய்யப்பட வேண்டியது, ஏதாவது ஒரு இடத்துல உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி.
லா துக்ஸிருல் ஹலஃப பில்லா, அல்லாஹ்வை கொண்டு அதிகமாக சத்தியம் செய்யாதீர்கள். ஒயின் குன்தும் பார்ரீன் முத்தகீன் முஸ்லிஹீன், நீங்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாக நல்லவர்களாக இருந்தாலும் சரி, முத்தகீன் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிஹீன் மக்களுக்கு மத்தியில் சீர்திருத்தம் ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து கொண்டே இருக்காதீர்கள். என சத்தியம் அதிகமாக செய்தல் என்பது அல்லாஹ்வின் மீது துணிவு கொள்ளக்கூடிய வகையில் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் மேல அதிகமாக துணிவு கொள்றது, தன்னுடைய அந்த துணிச்சலை அல்லாஹ்வின் மீது காட்டுவதற்குரிய ஒரு வழியாக இருக்கு. துணிச்சலாக இருக்க, அல்லாஹ் மேல தைரியம் பெறுறது, துணிச்சல் ஆகிறதுக்கு உரிய அடையாளமாக இருக்கிறது அடிக்கடி அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்வது. அது உண்மையான சத்தியமாக இருந்தாலும் சரி, அதிகமாக செய்யக்கூடாது. அல்லாஹ் மீது ஒரே அல்லாஹ் மீது சத்தியம், அல்லாஹ் மீது சத்தியம் சொல்லி சொல்றது அல்லாஹ்வின் மீது துணிச்சல் பெறுவதை போன்று இருக்கிறது. அப்படிப்பட்ட சத்தியத்தை அதிகமாக செய்யாதீர்கள் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிச்சாங்க. அதிகமாக சத்தியம் செய்யக்கூடாது. இந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதிகமாக அல்லாஹ் மேல சத்தியம் செய்கிறது, அதிகமாக என்ன செய்யுது, சத்தியத்தை செய்கிறதுங்கிறது இருக்கக்கூடாது. தேவைக்கு செய்கிறது, அதுவும் உண்மையான சத்தியமா இருக்கணும். பொய் சத்தியம் என்பதும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சத்தியம் ஒன்று செஞ்சிட்டாரு, ஆனால் அதை விட நல்ல விஷயத்தை நலவா பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், இந்த சத்தியத்தை முறிச்சிட்டு கஃபாரா கொடுத்துடணும். கஃபாரா என்னங்கிறதையும் சொன்னோம். 3 வகையான கஃபாராக்கள் இருக்குது. ஒன்று 10 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, ஒரு நடுத்தரமான உணவு. அது முடியலாம் 10 மிஸ்கின்களுக்கு ஆடை கொடுப்பது. அதுவும் முடியலன்னு சொன்னால் அடிமையை உரிமை விடுறது. இதை விட இதெல்லாம் இருக்குது. இது எல்லாம் முடியலைன்னு சொன்னால் 3 நாள் நோன்பு வைப்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்குது. அப்போ அதனால் என்ன செய்யக்கூடாது, இவ்வாறு செய்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்குது. இது இந்த மாதிரி 3 அது முடியலைன்னு சொன்னால் நோன்பு வைக்கிறது. இது கஃபாராவாக இருக்குது. அப்போ சத்தியத்துடைய விஷயத்தில் ரொம்ப பேணிக்கையாக, ரொம்ப இதாக இருக்கணும். நான் நினைக்கிறேன்னா அசால்ட்டாக இருக்கக்கூடாதுங்கிறதே சொன்னோம். அபூபக்கர் ரலியல்லாஹு விஷயத்தில் வலா யஅ்தலி உலுல் ஃபضலி மின்கும் வஸ்ஸஅத அன் யஅ்து உலில் குர்பா வல் மசாகின் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ் வல் யஅஃபு வல் யஸ்ஃபஹு அலா துஹிப்புன யக்ஃபிருல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம் என்ற ஆயத் நம்ம சொன்னோம். இந்த ஆயத் இறங்கிய காரணத்தில் ஒரு காரணம் அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த விஷயமாக இருந்துச்சு. அவங்க சத்தியம் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு இந்த ஆயத் இறங்கினது பிறகு அவங்க தன் சத்தியத்தை முறிச்சு கொண்டாங்க. அதுக்கு பிறகு செலவழிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த மாதிரி செய்கிறது, தேவையில்லாத சத்தியங்களை செய்கிறதெல்லாம் எனக்கு தவிர்த்து கொள்ளணும். பேணிக்கையாக அதில் இருந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, நான் என்னது ஒரு விஷயத்தை நான் ஒரு விஷயத்தை சத்தியம் செய்யலாம் நினைக்கிறேன், ஆனால் அதை விட சிறந்த விஷயத்தை நான் பார்த்தேன் என்றால் நான் சத்தியம் செய்ய மாட்டேன், மாறாக அந்த விஷயத்தை செய்து நான் அதைத்தான் கடைபிடிப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் சமரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்னாங்க, அப்துர் ரஹ்மானே, நீங்கள் எனது பதவியை நீங்கள் ஆசைப்படாதீர்கள், அதை கேட்காதீர்கள். நீங்கள் கேட்காம உங்களுக்கு அந்த பதவி கிடைச்சதுன்னா அதில் உதவி உதவி செய்யப்படுவீர்கள். நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால், நீங்களாக பறந்து வாங்கினீங்கன்னா அதன் மீது உங்களை நீங்கள் பொறுப்பு சாட்டப்பட்டு விடுவீர்கள், சுமத்தாட்டப்பட்டு விடுவீர்கள் என்பதாக சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி நீ சத்தியம் செய்கிறேன்னு சொல்லி சொன்னால், அந்த சத்தியத்தை விட வேற ஒரு விஷயத்தை நீ நலவாக பெற்றுக்கொண்டால், சத்தியத்தை விட சத்தியத்திற்கு நீ என்ன செய்ய, கஃபாரா கொடுத்து அதை ஈடுகட்டிட்டு எந்த விஷயம் நலவானதோ அதை செய்வாயாக என்று ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ அதே மாதிரி எதில் இப்னு ஆதம்ல சக்தி இல்லையோ, அதை செய்கிறதுக்கு ஆற்றல் இல்லையோ, அப்படிப்பட்ட விஷயத்தில் சத்தியமும் கிடையாது, நேர்ச்சியும் கிடையாது. அல்லாஹ்வுடைய மானசீகக்கூடிய விஷயத்தில் எந்த நேர்த்தியும் கிடையாது, நேர்ச்சியும் கிடையாது. உறவு முறைகளை ஆதரிக்கக்கூடிய விஷயத்தில் எந்த விதமான சத்தியம், நேர்ச்சி இதெல்லாம் கிடையாது. ஒரு மனிதன் செய்கிறான், தன் சத்தியம் செய்கிறான், அதை விட சிறந்த விஷயத்தை பார்த்தான் என்றால் அதன் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பிக் கொள்வான், அதை செய்வான், அந்த சத்தியத்தை முறித்துக் கொள்வான் என்பதாக வருகிறது.
அதே மாதிரி பாவத்தின் மீது, உறவு முறைகளை முறிப்பதன் மீதெல்லாம் சத்தியம் செய்வது கூடாது. அப்ப அப்படி செஞ்சுட்டான்னு சொன்னா உடனே அந்த சத்தியத்தை முறிச்சு அதுக்குரிய கஃபாரை கொடுப்பது தான் அதனுடைய பகரமாக, அதற்கு செய்ய வேண்டிய பகரமாக இருக்கிறது. சொன்னாங்க லா யமீன பி மாசியத்தின் வலா கஃபாரத்த அலைஹா. மாசியத்தின் மீது, பாவத்தின் மீது யமீன், சத்தியம் என்பது கிடையாது என்று ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இந்த சத்தியத்துல விஷயத்துல ரொம்ப பேணிக்கையாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதில் ஏதோ எடுத்தும் கொடுத்தோம் என்பதாகவும், அதேபோல் மனதுக்கு வந்ததுக்கு போல எனது இஷ்டம் போல் சத்தியம் செய்வதை மட்டும் முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அவனுக்கு பிடித்தவாறு அவன் விரும்பக்கூடிய அமல்களை அவனுடைய விருப்பத்திற்கேற்ப செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.